என்ன ரேட் சொன்னாங்கண்ணே? 13,500 சொன்னாங்களோ? எவ்வளோன்னு வாங்கியிருக்கீங்க? 13,500 வாங்கிட்டீங்களோ? சரி சரிண்ணே. எந்த ஊர்ண்ணா உங்களுக்கு? மீன் துளியா? எத்தனை மாதம் குட்டியாக இருக்குண்ணா உங்கள் கணக்கு? தெரில. சரிண்ணா. நம்ம நாட்டுக்குட்டியா இல்லை எட்டையாவரம் குட்டியாண்ணா? கிராஸ் தான். விலை அதிகமாக தெரியுது அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு? வாங்கிட்டீங்க. சரி சரி, ரொம்ப நன்றிண்ணே. அண்ணா 2 குட்டி நல்ல குட்டியாக வாங்கியிருக்கா. நல்ல சூப்பர் குட்டியாக தான் இருக்கு. நாலு இருக்கடை என்ன ஒரு கடை சின்ன கோயில் ஒரு கடை இருக்கு. ஆமா, ₹1 குறையுது இல்லைண்ணே. கைப்பிடித்தரும் நல்ல ஆடாக இருக்கு. என்ன ரேட்டியா ஆடு வாங்கியிருக்கீங்களோ? என்ன ரேட்னு வாங்கியிருக்கியா? 22. பல்லு எப்படியோ? 4 பல்லு. குட்டி கடா குட்டியா பொட்டை குட்டியா? ஒரு பொட்டை குட்டிமா. நல்ல டாப் மயிலம்பாடி கடாயின்னு. மயிலம்பாடி மயிலம்பாடி ஆடுகள் எல்லாமே கிடைக்கு. மொத்தமாக ஒன்றா குமிச்சிருக்காங்க. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம்ண்ணே. இன்னைக்கு ரெட்டியார்பட்டி சந்தை எப்படி இருக்கு? கூட்டமே இல்லை. ஒன்றும் கூட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. நல்ல வளர்ப்புக்கேற்ற நல்ல கிடாய்களாக போட்டிருக்கீங்க. இதில் எத்தனை மாதம் கிடாயாக இருக்கும்ண்ணே? 8 மாதம் கிடாயா இருக்குமோ? 8 மாதம் இருக்கும். குட்டியெல்லாம் எங்குள்ள குட்டிண்ணே? இதெல்லாம் ஆந்திரா குட்டி மாதிரி இருக்குண்ணே. காது நீளமாக இருக்கு. இது பள்ளியாடுண்ணே. ஓ சரி 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 சரி, பள்ளியாடு. ஓ சரி சரி, பள்ளியாடா? பள்ளியாடு வர்க்கத்தோட சேர்ந்ததா? சரிண்ணா. என்ன ரேட் இந்த குட்டி? என்ன ரேட் சொல்லுதியா? இந்த குட்டி 15 ரூபா சொல்லுவோம்ண்ணே. 15 ரூபா சொல்லுதியா? ஆமாண்ணே. எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? 13 வித்துடலாம். இதோட உயரமே இவ்வளோதாண்ணா? ஆமாண்ணே. இன்னும் வரும்ண்ணே. இன்னும் வளருமா? இன்னும் வளரும். ஆமாம். சரி, மீ எல்லாம் ஜோடிக்கு என்ன ரேட் சொல்லுதியா? இது மொத்தமாக ஜோடி வந்து 32 ரூபா சொல்லுதோம்ண்ணே. 32 சொல்லுதியா? ஆமாண்ணே. எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? 28 ரூபா கொடுத்துடலாம். 28 ரூபா கொடுத்துடலாமா? எத்தனை மாதம் குட்டியெல்லாம் இருக்கும் சொல்லிட்டீங்களா? 9 மாதம் 10 மாதம் வரும்ண்ணே. சரிண்ணே. ஆவரேஜ் உங்களுக்கு கறி எவ்வளோண்ணா வரும்? ஒரு குட்டின்னு எடுத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜுக்கு எவ்வளோ வரும்? இது 14 கிலோவுக்கு மேலே இருக்கும். 14 கிலோவுக்கு மேலே இருக்கும். பல்லெல்லாம் எப்படிண்ணே? பல்லே போட்டுருக்காங்க. எதுவுமே பல்லு எதுவுமே போட்டிருக்காங்க. சரிண்ணே. சந்தனைக்கு நல்லா சூட்டிப்பாக இருந்தால் எப்படி? கொஞ்சம் சுமார் தானே. சுமாராக தான் இருந்திருக்கு. சரிண்ணே. சரி, ரொம்ப நன்றிண்ணே. எல்லா மறியலுமே நல்லா ஒன்னோடு அண்ணாச்சி இறக்கியிருக்காரு. கொஞ்சம் வாடல் மாதிரி தான். ஆனால் இதான் நம்ம எடுத்தோடனே நல்லா தெளிஞ்சிடும். நல்ல மாதிரியாக தூக்கிட்டு போனோம் அப்படின்னா அங்கே போய் மறுபடியும் மெலிஞ்சு அதுக்கப்புறம் தான் தெளியும். ஆனால் இந்த மாதிரியை கொண்டு போனீங்கன்னா நல்லா தெளிஞ்சிடும் உடனே. நல்ல சூப்பர் மறியல். எல்லாமே கன்னி மாதிரி, எட்டையாவரம் புளியம்போர் கிடக்கு, கரும்போர் கிடக்கு, எல்லா கலர் மாதிரி எல்லா மாதிரியுமே கிடக்கு. இதெல்லாம் எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும்ண்ணே? 3.5 மாதம் குட்டி, 3.5 to 4.5 மாதம் குட்டிகள் வரை கிடக்கு. எவ்வளோ சொன்னீங்க ரேட்டு? 14,500 சொல்லியிருக்கியா? 13 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. 13,000க்கு 13,000 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. இது உங்களுக்கு லாபமாக இருந்தால் எப்படிண்ணே?
லாபம் ஒன்றும் இல்லை, குட்டி கண்டு பிடிக்கிறதால வித்தாச்சு. அதனால் விற்றுட்டீங்க. சரிண்ணா சரி. இன்னைக்கு சந்தை எப்படி இருக்குது? இன்னைக்கு சந்தை கொஞ்சம் சுமார் தானே, சுமாராக தான் இருக்குது. குட்டி கொஞ்சம் இறக்கம் கம்மி. அதனால் ரேட்டு இப்போ நல்லா குட்டியாக இருந்தால் என்ன ரேட்டு போயிருக்குங்க? நல்ல குட்டியாக இருந்தால் கோடி 15 ரூபாய்க்கு மேலே போயிடும். 15 ரூபாய்க்கு மேலே போயிருக்கும். இன்னைக்கு 13 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கீங்க. மொத்தம் எத்தனை குட்டி கிடக்குண்ணே? 31 குட்டி இருக்கு. 31 குட்டி கிடக்கு. சரிண்ணா சரி, ரொம்ப நன்றிண்ணே. நல்ல சுத்த கருப்பு கட்டாய், நல்லா சூப்பர் கட்டாயாக வச்சுருக்காப்புல அண்ணன். நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிட்டாப்புல. ஒரு நிமிஷம் பிடிச்சிருங்க வாரம் அப்படின்னு 22,000 ரூபா சொல்லுதாப்புல அண்ணன். 22,000 சொல்லுதாப்புல. 18 ரூபானா கொடுத்துருவோம் அப்படிங்காப்புல. நல்ல கருங்கடாய், சுத்த கருங்கடாய். கொம்பு மட்டும்தான் அறுத்து விட்ருக்காங்க. மிச்சபடி கடாயில் வந்து யாரும் எந்த ஒச்சமும் கிடையாதுண்ணே. நாங்கள் நல்ல கன்னி ஆடை வாங்கியிருக்கியா? 18ஆண்ணா, 2 குட்டியோட சேர்த்து. எந்த குட்டியெல்லாம்? 2 குட்டி என்ன குட்டியலாம்ண்ணா? ஒரு கடா குட்டி ஒரு பொட்டை குட்டியாண்ணா. நல்ல கன்னி ஆடை தேர்ந்தெடுத்திருக்கீங்களா? இந்த ஆட்டோட கொஞ்சம் எத்தனை பல்லுண்ணா? 6 பல்லு சேர்ந்துருச்சு. சரிண்ணா. வேறு என்ன குட்டியெல்லாம் வரும்ண்ணா? சந்தை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்க? இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க. சரி கூப்பிடுது. ரெண்டு ஆடு 4 குட்டி. இல்ல இல்ல அப்படி ஆகாது. அதான் 49க்கு வாங்கி கொடுத்தாங்க, கொடுக்கலையே. வாங்கிக்கிட்டு அதே 49 கேட்டான் கொடுத்தாங்க. ரவுண்டாலும் அடிக்க போட்டோம். 1000 ரெண்டு ஆடு 4 மாதிரி. 2 ஆடு 4 மாதிரி 53,000 ரூபா சொல்லுவார். ₹46,000 வரைக்கும் கேள்வி இருக்குது. 50,000னா கொடுத்துருவோங்க அண்ணன். கீழே படுத்துருக்கோங்க அந்த 2 4 மாதிரி. 4மே கிடா மாதிரி. 9 ரூபாய்க்கு ஆளை காமிக்க. பல்லு எத்தனை பல்லுண்ணே? பல்லு 4 பல்லு. 2மே கிடா மாதிரியா? என்ன ரேட் சொல்லுதியா? 27 ரூபா சொன்னேன். 27 சொல்லுதியா? எவ்வளோனா கொடுக்கலாம்? 25 ரூபா. 25னா கொடுத்துடலாம். இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குது? சுமார் தானே, சுமாராக தான் இருக்குது. சரிண்ணே. 2மே கிடா மாதிரி நல்லா சூப்பராக வளர்த்துருக்கு. ஆடு நல்லா சரியான ஆடுண்ணே. மாதிரி வளர்ப்புலேயே தெரிஞ்சுக்கலாம் ஆட்டோட பால் ஒர்க்கு எப்படி இருக்குன்னு. நல்லா வளர்த்துருக்கு 2மே. வேறு எதுவும் இளஞ்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்கானே? 2 கடா குட்டி இருக்கு. இல்லை சென்னையாக இருக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. சென்னையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 27 ரூபா கொடுக்குற விலை வேலை. எவ்வளோ போகணும்? ஒட்டு கடா குட்டில வளர்த்தா தான் துட்டாகும். போயிருங்க. என்ன ரேட் சொல்லுதியா மயிலமாடி ஜோடிக்கு? ஜோடி 25 ரூபா சொல்லுங்க. 25 சொல்லுதியா? ஃபைனல்னா 24 ரூபாய் கேட்காங்கண்ணா. நான் ஒரு 23 ரூபா கொடுத்துருவாங்க. 23னா கொடுத்துருவீங்க. ஜோடி 23னா விட்டுருவோம்னு சொல்லுவீங்க. சரிண்ணா.
அண்ணா நல்லா 2 கன்னியாடு சூப்பர் ஆடாக வச்சிருக்கீங்களா? ஆடு கொம்புகளா ஒழுக்கமான ஆடு. நல்ல கொம்பு மான் கொம்பு மாதிரி இருக்கு. 2 ஆட்டையும் ஒரு 26 சொன்னேன். 26 சொல்லுதியா? ஃபைனலாக எவ்வளோண்ணா விடுவியா? ஒரு 24 விட்டுருவேன். 24 விட்டுருவியா? எத்தனை பல்லுண்ணா ஆட்டுக்கு? 2 6 பல்லு. குட்டியில் உண்டா? சென்னையா? சென்னையாடு. நல்ல சென்னையாடு. ஒரு மாதத்துல ஈன்றோம். 1 மாதம் தான் மேக்ஸிமம். 1 மாதத்துல ஈனக்கூடிய ஆடு. நல்ல சென்னை, நல்ல கன்னி ஆடு. ஆடு நல்லா உயரமான ஆடாக இருக்கு. சுத்தமான ஆடு. சுழி கிளி எதுவுமே கிடையாது. ஒழுக்கமான ஆடு. நல்லா சூப்பர் ஆடாக வச்சுருக்காங்க. நல்ல கன்னி ஆடு, நல்ல ஆடாக இருக்கு. நல்ல உயர். அண்ணா சொல்லுங்க, நல்ல எட்டையாவரம் குட்டியாக கொண்டு வந்திருக்கியா? நல்ல கொடி ஆடாக கொண்டு வந்திருக்கியா? பாருங்க பல்லு எத்தனை பல்லுண்ணா? 4 பல்லு. 4 பல்லு. 4 பல்லு. என்ன ரேட் சொல்லுதியா? 14 ரூபா சொல்லுதியா? ஒவ்வொன்று 14 ரூபா. பால் வர்க்கம்னா எப்படின்னா? பால் வர்க்கம் மிச்சம் இருக்கும். எத்தனை குட்டி போடும்ண்ணா? குட்டி 2 குட்டி போடும். அந்த கூண்டு ஃபைனலாக எவ்வளோண்ணா விடுவியா? 13 விட்டுருவியா? நல்ல சூப்பர் எட்டியாவரம் கொடியாடு. கொடியாடு வர்க்கத்தோடு சேர்ந்தது. என்ன ரேட் சொன்னாங்க கடாயி? 17 சொன்னாங்க. 17 சொல்லுங்க. 14,500 முடிஞ்சு. 14,500 முடிஞ்சிருக்கு. விலைகள் எப்படி சௌரியமாக இருக்கா? அதிகம் தானா? கேட்டது கொஞ்சம் அதிகம். பரவாயில்ல. வாரத்துலேருந்து இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரத்துலேருந்து இந்த வாரம் பரவாயில்ல. இது கோயிலுக்கு வாங்கியிருக்கீங்களா? கோயிலுக்கு வாங்கியிருக்கேன். உங்கள் மதிப்புக்கு எத்தனை கிலோ கறி சேருங்க ஒரு ஆவரேஜுக்கு? உங்களுக்கு தெரிஞ்சு 15 கிலோ கேரண்டியாக சார். 15 கிலோ கேரண்டியாக இருக்கும். சரிண்ணா. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குது? பரவாயில்ல, பரவாயில்லாமல் நல்லா தான் இருக்குது. சரிண்ணா. சரி, ரொம்ப நன்றி.